இப்போது இந்த வரகு வெண்பொங்கல் தான் காமிக்கிறேங்க. வரகுல நம்ம வந்து சர்க்கரை போட்டும் பண்ணலாம், வெண்பொங்கலும் பண்ணலாம். இதுதான் வரகு. இது வரகு. அதிலே வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து விற்கிறாங்க. அந்த மாதிரி பொங்கலுக்கு வெண்பொங்கலுக்கு உள்ளதெல்லாம் அப்படியே எல்லாம் கலந்தே விற்கிறாங்க. அந்த பாசிப்பருப்பு, மற்றபடி பட்டை, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையுமே போட்டு விற்கிறாங்க. அது நிறையா இதில் போட்டிருக்காங்க. இந்த பார்த்திங்களா, இந்த நர்சஸில் கூட போடுறாங்க வரகு வெண்பொங்கல்னு. பின்னாடி அதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸு எப்படி பண்ணணுங்கிற விவரங்களையும் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அதுதான் இப்போ பண்ண போகிறேன். இது அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு பெரட்டிட்டு அப்படியே 1:3 அப்படிங்கிற அளவில் தண்ணியை வச்சுட்டு அப்படியே 2 விசில் வச்சுருந்தோம். இப்போ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் கொஞ்சம் நெய் விட்டு அப்படியே சூடு பண்ணிட்டான். இப்போ அதில் இதை கொட்டிட்டு ஒரு பெரட்டிட்டு இது எவ்வளோ அளவு இருந்துச்சோ அதுக்கு 3 பங்கு தண்ணி வச்சிடணும். இப்போ வரகு வந்து ரொம்ப குளிர்ச்சியானது. கொஞ்சம் வீசிங் உள்ளவங்க மட்டும் சாப்பிட வேணாம், அவங்களுக்கு நிச்சயமாக ஒத்துக்காதது. லங்கு ப்ராப்ளம் உள்ளவங்க, மற்றவங்க எல்லோரும் சாப்பிட்லாம். அவங்கெல்லாம் வீசிங் உள்ளவங்க அதிகம் சாப்பிடாம கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அது உஷ்ணம் சம்மந்தமாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த வரகு சாப்பிட்டா நல்லா அந்த உஷ்ணம் குறையும். இதை அப்படியே வதக்கிட்டு இதுக்கு 3 பங்கு, இது ஒரு பங்குக்கு 3 பங்கு தண்ணி வச்சிடணும், அவ்வளோதான். இப்போ நல்லா வதக்கியாச்சு. அப்படியே அந்த நெய்யில் விட்டு வதக்கும்போது நல்லா அப்படியே கொஞ்சம் அப்படியே பூத்தா மாதிரி பொரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. இப்போ வந்து தனியாக இருக்கிற ஜென்ஸுங்க, அப்புறம் வேலை பார்க்குற மகளிர், அவசரமாக காலையில் கிளம்புவாங்க, அவங்கெல்லாம் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக இருக்கிறத வாங்கி வச்சுக்கலாம். அதில் ஒன்றும் இல்லை, நல்லா ப்ரிப்பேர்டாக தான் வச்சுருக்காங்க. உடனே இதை இதுன்னுட்டு நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இப்போ 1:3 தண்ணி ஊற்றணும். 1:3 அது எவ்வளோ தண்ணி? ஒரு பங்குக்கு 3 பங்கு தண்ணி. நல்லா ஊற்றியாச்சு. இதை கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு நம்ம அப்படியே 2 விசில் வச்சிடணும், அவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்கு. நம்மளாவும் இந்த மாதிரி வரகு பொங்கலும் பண்ணிக்கலாம். அவங்க அது இன்ஸ்டண்ட்டாக இருந்ததுனால வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப வாசனை நல்லாயிருக்கு. இப்போ பொங்கல் ரெடி. ரொம்ப அருமையாக இருக்குங்க பொங்கல். அது சாம்பார் வச்சுக்கலாம், சட்னி வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இதேமாதிரி நம்ம வரகும் கூட வாங்கிட்டு வந்து அதுலேயும் வாரம் ஒரு திருப்ப நம்ம பண்ணிக்கலாம். உடல் உஷ்ணம் குறையும். உடல் உஷ்ணம் இந்த ஃபைல்ஸ் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இந்த வரகு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லது.